அவனையும் வர சொல்லு. அவங்க தான் அந்த 2 பேரு உங்க சித்தப்பா பேர் 2 பேர் வர சொல்லிடு. நம்ம கிட்ட வெயிட்டா இருக்குப்பா. அதெல்லாம் எத்தனை பேர் வரலாம், பாரே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கோம். விடு. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் அது கொடுங்க. எது சார்? அட கொடுங்க, நான் பார்த்து தந்துடுறேன். பாருங்க பாருங்க. இந்த தாலி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இது ஏன் பொண்டாட்டி தாலி சார். வீட்டுல கொஞ்சம் பணம் கஷ்டம், அதான் அடமானம் வைக்க எடுத்துட்டு போறேன். இது கண்டிப்பா உங்களுக்கு கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த தாலி எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? என்ன சார் சொல்றீங்க? இது என் பொண்டாட்டி எடுத்த தாலி. ஆளை பார்க்க டீசெண்டா இருந்துட்டு போய் சொல்றீங்க. ஏய் சார், இது தீபாவோட தாலி சார். அவன் போய் சொல்றான். அப்படியா? கொஞ்சம் இருங்க கார்த்தி. டேய் வாடா சார். இந்த தாலி எப்படி உங்கள்கிட்ட வந்தது? இது என் பொண்டாட்டியோட தாலி சார். போய் சொல்ற சொல்றா. யார் தாலி இது? சொல்லல உன்னை கொன்னே போடுவேன். மது பிரியரை அடிக்காதீங்க சார். லேட்டா ரியாக்ட் பண்றேன்னு யோசிக்காதீங்க. உடம்புல ஓடுறதெல்லாம் ரத்தம் இல்ல, ஆல்கஹால். நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். 2 நாளைக்கு முன்னால ஒரு பொண்ணு மலை அடிவாரத்துல கீழே விழுந்து பேச்சு முச்சுமில்லாம கிடந்திருக்கா. என் பொண்டாட்டி தான் அந்த பொண்ணை பார்த்து வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து அவளுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை பண்ணிட்டு இருந்தா. ஆனா அந்த பொண்ணு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கவே இல்ல. அப்புறம் ஒரு டாக்டரை கூட்டு வந்து பார்த்தோம். ஆனா அவங்க இங்க வச்சுதான் காப்பாத்துறது கஷ்டம், நீங்க சென்னையில இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேருங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் என் பொண்டாட்டி அந்த பொண்ணை கொண்டு போய் சேர்க்க சென்னைக்கு போயிருக்கா. அநேகமா இப்ப வீட்டுக்கு வந்திருப்பா. வாங்க போலாம். டேய் உன் வீடு எங்கடா இருக்கு? மது பிரியற்ற சவுண்ட்லாம் ஒத்தி பேசாதீங்க, அப்புறம் மூளை ஆஃப் ஆயிடும்.